இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கும். கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டில் உறுதியாக இருக்கும். திரு துரை கருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். நமக்கு ஊர்ஜிதமாவது என்பது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். திரு காதர் மொஹிதீன் அவர்களும் கூட நம்ம இணைந்திருந்த போது வந்து பேசினார். அவர் சொல்வது IOML மந்திரி சபையில் இடம்பெறுவது என்று முடிவெடுத்திருக்கிறது. யார் என்ற முடிவை 11 மணிக்கு எடுப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ அது ஊர்ஜிதமாக இருக்கிறது. பட் அவர்கள் இன்று இணையலை அப்படின்னு நமக்கு பொருள் வருகிறது. திரு துரை கருணா, பட் அதே வேளையில் நீங்கள் கூட்டணியை எந்த கூட்டணியில் இருப்பீங்க அப்படின்னா பிறகு முடிவே செய்வோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான சூழல் இல்லையா? இன்னைக்கு இந்தியா கம்யூனிஸ்டோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ ஆதரவு அளிக்கிறது, கண்டிஷன்ஸ் போடுது. ஆனால் கூட்டணி எந்த கூட்டணின்னு கேட்டால் திமுக கூட்டணி என்கிறது. IOML கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெறுவோம் என்கிறது. கூட்டணியில் இருக்கிறீர்களா என்றால் அந்த பேச்சு இப்போ எழலை அப்படிங்கிறது. இது தமிழ்நாடு பார்த்திராத ஒரு வித்தியாசமான சூழல். இது மாதிரி ஒரு பேரலல் அகில இந்திய அளவில் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இது சஸ்டைனபிள் நினைக்கிறீங்களா? ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இடம்பெற்றாலே அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்க அப்படின்னு தான் பொருள் பெற முடியும். 2 கப்பல்களில் பயணம் செய்வது அப்படிங்கிறது சாத்தியமா, இல்லை அவங்க இந்த டிரான்சிஷனை மெதுவாக்கிறதுக்காக இப்படி ஒரு வித்தியாசமான நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? நிச்சயமா 2026 தேர்தல் தொடர்பாக கடந்த 6 மாதங்களாக யூடியூப் காட்சி ஊடகங்கள்ல நான் பேசுறப்ப சொன்னேன், இந்த தேர்தல் என்பது இதுவரையிலும் தமிழகம் சந்தித்திராத ஒரு தேர்தலாக இருக்கும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றேன். அதுதான் நிரூபணமாகி இருக்கிறது. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடங்கள் இல்லாத சூழலில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கு நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் வேண்டுகோள் விடுத்து அவர்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். ஆதரவு தெரிவித்த அத்தனை அந்த கட்சிகளுமே நாங்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஒரு மதவாத கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறது, மதசார்பற்ற ஒரு அரசு அமைகிறது, இந்த அரசுக்கு ஆபத்தை உருவாக்கி கடைவாசல் வழியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்துவிடக் கூடாது, அது கவர்னர் ஆட்சி என்று வந்தாலும் பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும், அதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சி எடுத்து இவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று தெரிவித்ததுடன் நிற்காமல், பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையிலோ இதனுடைய தனித்தன்மையை இழக்கின்ற வகையிலோ ஏதாவது செயல்பட்டால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக போராடுவோம். தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய கொள்கை எதிரி என்று பாஜகவை பிரகடனப்படுத்தி இருப்பதால் எங்களுடைய போராட்டத்தில் தாவேகாவும் இணைய வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்தார்கள். பார்த்தோம் நம்ம இப்போ விசிக கூட என்னன்னா அதிமுகவின் ஒரு பகுதி வருவதாக தகவல்கள் வருகிறது, அப்படி வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்றாங்க. விசிக இன்னும் அது பகிரங்கமா சொன்னாங்களான்னு தெரியல. இப்ப நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். புதிய அமைச்சர்களுக்கு வழங்கப்பட இருக்கிற கார்கள், அரசு கார்கள், அது பவனி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை அருகில் இந்த காட்சிகள், இதில் தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் பங்கு பெறுவார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. ஓகே, ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் உள்ளே போய் கொண்டிருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகையிலேருந்து காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். திரு துரை கருணா, இது சஸ்டைனபிள் நினைக்கிறீங்களா? இப்போ வந்து ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு, ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இருந்துக்கிட்டு எந்த கூட்டணி அப்படின்னு பின்னாடி பார்ப்போம்னு சொல்றது, இது வந்து ஒரு இடியாப்பி சிக்கலா இல்லை? நிச்சயமாக ஒரு உறுதிப்பாட்டோடு இவர்கள் அரசியல் கட்சியினர் பயணிக்கவில்லை. எந்த நேரமுமே இந்த அரசு நித்திய கண்டம் பூரணாயுசு என்ற நிலையில் இருக்கும் என்பதால் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் மற்ற அந்த கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு நிலையான ஆதரவு தேவை என்கிற அடிப்படையில் கூடுதலான எண்ணிக்கை வேண்டும் என்பதால் தான் அதிமுகவின் ஒரு பிரிவினரை நேரடியாக சந்தித்து அந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு 144 என்கிற இலக்கத்தை கொண்டு வந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள். இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்கு நம்பிக்கை தீர்மானமும் தேவையில்லை,
So, இந்த 25 பேர் வந்தது அப்படிங்கிறது இவர்களால எந்த நேரத்திலையும் வித்தியாசமான நிலைப்பாடுகள் வரலாம், சிக்கல்கள் வரலாம், இன்னொரு சேஃப்டி நெட் இருந்தா தேவையில்ல அப்படின்னு சொல்லி சி.வி. சண்முகம்லாம் நிலைப்பாடு எடுக்கும் போது தமிழக வெற்றி கழக இசையோட தான் அது வந்திருக்கிறது. அது ஒரு சேஃப்டி நெட்டா பாக்குறாங்க. பட் அவர்களை உள்ள சேர்க்கறதுல பெரிய சிக்கல்கள் இருக்கிறத பாக்குறோமே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளிப்படையா சொல்லுது. ஸோ அப்படி ஒரு ப்ரொபோசல் இருப்பதனால தான் அவங்க அதை பகிரங்கப்படுத்துறாங்க. அவங்க கணக்கு ஒண்ணு அப்படின்னா அவங்கள உள்ள சேர்த்தாலும் பிரச்சனை, சேர்க்காட்டியும் பிரச்சனைங்கிற நிலை இருக்குல்ல இன்னைக்கு. நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இப்போதைக்கு இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறான் என்கிற நிலைப்பாட்டிலே இந்த முடிவை எடுத்தார்களா, அல்லது அந்த ஒரு பிரிவை சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி பிரிவினரில் ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அந்த அமைச்சரவையில் பங்கேற்க முடிவெடுத்தார்களான்னு தெரியல. நேற்றைய தினம் அமைச்சர் மீது ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்னா, இது தோழமை உணர்வோடு நட்பு ரீதியாக அந்த எங்க கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரதான எதிரியாக கருதி நாங்கள் களம் கண்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறோம். இந்த திமுக எதிர்ப்பில் தீவிர தன்மை கொண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு தோழமை உணர்வோடு ஒரு ஆதரவை அளிக்கிறார்கள். அது அதிமுக. இப்ப இன்னைக்கு இவங்க கூட்டணி மந்திரி சபையிலே இடம்பெற ஐஓஎம்எல்லுக்கோ இல்ல விசிகாவுக்கோ திமுக எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது இல்லைங்கிறது தானே இன்றைய சூழல். அது ஒரு வித்தியாசமான சூழலை இவங்க அரசியல் எதிரின்னு சொல்லி சட்டமன்றத்தில் எதிர்த்து களமாட இவங்க எல்லாம் திமுகவோட தோழமையில இருப்பாங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும்? அது சஸ்டைனபிளா? இஸ் இட் நாட் அன்டெனபிள்? நிச்சயமாங்க. என்னன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே நம்ம பேசிட்டு வரோம், அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம், யாரும் யாரோடும் கைகோர்த்து தேர்தலையும் களங்காணலாம், ஆட்சி அதிகாரத்திலும் பெறலாம் என்பதை இப்போது நிரூபித்திருக்கிறார்கள். இன்று ஐஎம்எல்ஓ விசிகாவோ இந்த அமைச்சரவையில் இடம்பெற்று தேசிய கொடி போட்ட கார்களில் செல்ல தொடங்கிய அடுத்த வினாடியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அவர்கள் இருக்க முடியாது, தொடர முடியாது. ஒன்று இவர்களாக வெளியேற வேண்டும், அல்லது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கூட்டணியிலிருந்து இவர்கள் விலகி விட்டார்கள் என்று அறிவிக்க. அப்படி அறிவிக்காமலேயே அவங்க மூலமா ஒரு லெவரேஜ் இந்த அரசு மேல வச்சிருக்கலாம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ராஜதந்திரத்தை கையில் எடுத்தா. அதைத்தான் நான் சொன்னேன், அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம், என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம யூகிக்கவே முடியாது இப்போதைய சூழல்ல. ஆமா, இப்படி கட்சிகள் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்களா? ஒரு கட்சியோட கூட்டணி மந்திரி சபை, இன்னொரு கட்சியோட கூட்டணி, இப்படி வேற ஏதாவது ஒரு பேரலல்ஸ் இருக்கா? நீங்க ஒரு ஆழமான சரித்திர பார்வை கொண்டவங்க, சோ அப்படி ஒரு பேரலல் இருக்கா? அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? இல்ல இதுவரையிலும். அதாவது எதிரி என்றால் எதிர்கட்சி என்றால் எதிர்கட்சி என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பார்கள். சட்டமன்றத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களிடையே ஆட்சி கட்சியினருடைய அந்த அணுகுமுறையால் அங்க உள்ள பிரிவுகள் வந்திருக்கு. காங்கிரஸ் 90கள்ல காங்கிரஸ்ல ஒரு 8-10 பேரு செல்வி ஜெயலலிதா ஆதரவு நிலைப்பாட்டுல செயல்பட்டாங்க. அதை தொடர்ந்து பாமகவிட 2-3 உறுப்பினர்களை நம்ம சிவகாமி, இன்னொருத்தர் முருகவேல் ராஜனா, இந்த மாதிரி ஒரு 2 பேரு, இன்னொன்னு தாப்பாண்டியனுடைய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியில 2 உறுப்பினர் இருந்தாங்க, நஞ்சப்பன் சண்முகம். அந்த 2ல ஒன்ன பிரிச்சுட்டாங்க சட்டமன்றத்துல. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்தினுடைய அந்த தேமுதிகவினுடைய ஒரு 9-10 எம்எல்ஏக்கள் தனியா பிரிச்சு அவங்க அதிமுக கரை வேட்டி கட்டியே, ஆமா, மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கரைவேட்டி கட்டியே செயல்பட்டாங்க. ஆனா அப்படி தலைமையில இருந்து மாறுபட்டு செயல்படுவது என்பது வேற. தலைமையே கட்சியை ஆஸ் எ யூனிட் 2 நிலைப்பாடு, அதுவும் ஒரு கட்சிக்கு ஒரு ட்ரெஷரி பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட ஆட்சி உறவு, எதிர்கட்சியோட கூட்டணி உறவு அப்படிங்கறது நம்ம பார்த்ததே இல்லையே. இது எப்படி இது தொடருமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா டிரான்சிஷன் ஆறாங்களா? இதுதான் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருக்கிறது. அதாவது நீங்க ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்கிற உணர்வு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தலுக்கு முன்னதாகவே இருந்தது. நம்ம பார்த்தோம், அதற்காக போராடி முடியல. அந்த ரேட்ல உள்ள போயிட்டு அதுல அப்படியே ரேட்ல, அதாவது இப்ப இருக்கிற சூழல்ல, ஆமா, இந்த ஆட்சியில் பங்கு என்பது 5 ஆண்டுகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவார்களாங்கிறது கூட நமக்கு சந்தேகமா இருக்கு. இவங்களுடைய போக்கு பார்வை என்பது உள்ள போயிடலாம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சொல்றது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.